வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் வந்து 13வது முதலமைச்சரா தமிழகத்தோட முதலமைச்சரா இன்னைக்கு தேர்வாகி இருக்காரு. இந்த வந்து சந்தோஷமான முக்கியமான தருணத்துல அவருடைய மனைவி, மகள் மற்றும் அந்த பதவியேற்பு விழாவுக்கு வராதது அப்படிங்கிறது எல்லா ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஒரு வருந்தக்கூடிய விஷயமா இருந்தாலும், அவருடைய முக்கியமான நிகழ்வுகள் அதாவது கவுண்டிங்ல லீடிங்ல வந்தப்பவும் சரி, பதவியேற்பு விழாவிலயும் சரி, த்ரிஷா அவங்களுடைய முக்கியமான விஷயங்கள்ல அவங்கள சுற்றி இருக்கிற விஷயங்களும் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை த்ரிஷாவும் அதிமுகவோட முதலமைச்சரா, முதலமைச்சரா இருந்த புரட்சி தலைவி அம்மா கூட சசிகலா இருந்த மாரி, இப்போ வந்து தளபதி விஜய் கூட நடிகை த்ரிஷா இருக்காங்க. அப்படிங்கிற மாரி ஒப்பிட்டு கூறப்படுது. அது மட்டும் இல்லாம, ஆ தளபதி விஜயோட அம்மாவான ஷோபா சந்திரசேகர் வந்து த்ரிஷாவ மேபி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, இல்லன்னா அவ்ளோ பேர் இருக்கிற இடத்துல வந்து அவங்கள பிளெஸ் பண்ணி ஹக் பண்ணக்கூடிய அவசியம் என்ன வருது? அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வலைதளங்கள்ல போயிட்டுருக்கு. நாம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பதவியேற்பு விழாவுல ஏற்பட்ட ஒரு நெருக்கடி, அது மட்டும் இல்லாம அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுனால, அதுல எந்த விதமான முடிவும் வராதது அப்படின்னு சொல்லிட்டு, பலவிதமான மன உளைச்சல்ல இருக்காங்க சங்கீதா விஜய். அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சங்கீதா விஜய் வந்து கிட்டத்தட்ட 2, 3 வருடங்களாவே அவங்களுடைய கணவரான விஜய் கிட்ட பேசுறதில்ல அப்படிங்கிறதுனால தான் விவாகரத்துக்கே அப்ளை பண்ணுனாங்க. ஆனா, விவாகரத்து அப்படிங்கிறது இன்னமும் நிலுவையில இருக்கு. அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி அப்படிங்கிறது வோட்டிங்க்கு முன்னாடியே அவங்களுடைய ஹியரிங் அப்படிங்கிறது வந்திருக்க வேண்டியது. ஆனா 2 தரப்புமே நேர்ல ஆஜராகாதத பொறுத்து, அந்த ஹியரிங் அப்படிங்கிறது ஜூன் 15க்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. ஆனா, இந்த வழக்க விசாரிச்சுட்டு இருந்த அ சசிகலாவ மாற்றிட்டு ஏற்கனவே இருந்த அதாவது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில ஏற்கனவே ஜட்ஜா இருந்த சுஜாதா அவங்கள மறுபடியும் மறுநியமனம் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில அடுத்த ஹியரிங்க்கு கண்டிப்பா நேர்ல ஆகியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் சொல்லியிருக்கிறதுனால, கண்டிப்பா ஜூன் 15 ஹியரிங்க்கு 2 பேருமே ஆஜராவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில அவங்களுடைய அந்த அதாவது சங்கீதா விஜய் கேட்டுக்கொண்டபடியே 250 கோடி வந்து ஜீவனாம்சமா அவங்க பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க டிமாண்ட் பண்ணாங்க. ஆனா, சங்கீதா விஜய்க்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய குடுத்துட்டு, மனைவி அதாவது மகளோட ஃபியூச்சர அவரே பார்த்துக்கிற மாதிரியும், அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரியும் இந்த பக்கம் விஜய் தரப்புல டிமாண்ட் பண்ணப்பட்டிருந்தது. ஆனா, இதுக்காக சங்கீதா விஜய் இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கல. அப்படிங்கிற பட்சத்தில இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் நீட்டிச்சுக்கிட்டே போச்சு. இந்த மாரி பல்வேறு குழப்பங்கள், அது மட்டும் இல்லாம தேவையில்லாத நெறைய விஷயங்களால அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போனதுனால, அவங்க ஒரு மெடிக்கல் அப்சர்வேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. ஏன்னா, ஆல்ரெடி வந்து 3 வருடங்களாவே மிகுந்த மனவேதனையோட டிப்ரஷன்ல இருந்த அவங்க, இப்ப நாளுக்கு நாள் அந்த டிப்ரஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாரி சொல்லுறாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் வந்து அம்மா பக்கம் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. கிட்டத்தட்ட அம்மா, தங்கச்சிய 2 பேரையுமே டேக் கேர் பண்றக்கூடிய பொறுப்புல இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அப்பாவ பத்தியும் சரி, தன்னுடைய அம்மாவ பத்தியும் சரி, யாருக்குமே சாதகமா பேசாம நடுநிலையா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாராலயுமே பாராட்டப்படுது. இப்படி ஒரு நல்ல வளர்ப்புல கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரால பிளஸ் பண்ணப்பட்டுட்டு வராரு ஜேசன் சஞ்சய். இந்த விதத்துல வந்து அவங்களுடைய விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது இன்னும் நீட்டிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இதனாலேயே சங்கீதாவோட உடல்நிலை அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படியா மோசமாகிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்த மறக்காம நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க.